வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தையிட்டி போராட்டத்தில் பலத்த மனித உரிமை மீறல்கள். வேலை நிறுத்தத்தில் குதிக்கப் போகும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம். அவதானமாக இருங்கள், சில இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. இரணிமடு குளத்தின் 6 வான் கதவுகள் திறப்பு, தாழ்நில பகுதியில் வசிப்போருக்கு எச்சரிக்கை. யாழில் இறந்த நிலையில் கரையொதுங்கும் கடல் ஆமைகள். தங்கத்தின் விலையில் திடீர் அதிகரிப்பு, இலங்கை மக்களுக்கு இன்றும் அதிர்ச்சி. நாயாறு பாலம் வழியாக பயணிக்கும் பொதுமக்களுக்கான அறிவித்தல். தந்தையின் கொடூர செயலால் தீயில் கருகிய குடும்பம், 13 வயது மகள் உள்ளிட்ட 3 பலி. உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கலாம், மக்களுக்கு மீண்டும் நெருக்கடி. 14 வயது சிறுவன் மீது பாலியல் அத்துமீறல், சந்தேக நபர் தலைமறைவு. மனநல நோக்கி சிகிச்சை பெற்று வரும் தமிழ்நாடு மீனவர் சிறையில், மனிதாபிமான முறையில் விடுவிக்குமாறு கண்ணீர் விடும் உறவுகள். அமெரிக்காவின் பிடியில் மதுரோ, பதவியேற்ற வெனிசுலாவின் புதிய இடைக்கால ஜனாதிபதி. ஜப்பானை உலுக்கிய பாரிய நிலநடுக்கம். தொடர்வன விரிவான செய்திகள். தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்வோர் மீது காவல்துறை பொதுத்தொலை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுத்தமை அடிப்படை மனித உரிமை மீறல்களில் குறிப்பாக தாம் செய்யாமல் நீதிமன்ற கட்டளை மூலம் நிறைவேற்றும் உத்தி என சிரேஷ்ட சட்டத்தரணி கலாநிதி குமாரவடிவேல் குருபரன் மன்றுக்கு சுட்டிக்காட்டினார். நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றில் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராடியவர்கள் மீது குற்றவியல் நடைமுறை கோவை 106 மற்றும் 81 கீழ் காவல்துறையால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் மன்றில் முன்னிலையாகி சமர்ப்பணங்களை முன்வைத்த போதே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். 2010ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் நிறைவடைந்து யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற முதலாவது காணி வெடிப்புக்கான போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு சார்பாக யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் மீளாய்வு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அப்போதைய யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி விஸ்வநாதன் தன்னுடைய கட்டளையில் பொதுத்தொலை சட்டத்தின் கீழ் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த முடியாது என்று உத்தரவிட்டார். அதேபோல் பல நீதிமன்றங்கள் பொதுத்தொலை சட்டத்தின் கீழ் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த முடியாது என்ற தீர்ப்புகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆர்ப்பாட்டங்கள் கலவரமாகும் போது காவல்துறை கட்டளை சட்டம் பிரிவு 54 கீழ் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கும் நிலையில் தையிட்டி விவகாரத்தில் பொதுத்தொலை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்தமைக்கான காரணம் என்னவென்றும் அவர் நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். அரசாங்கம் தலையிட்டு சுகாதாரத்துறையை பாதிக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தவறியமைக்கு பதிலளிக்கும் விதமாக குறிப்பாக சாத்திய நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சிறப்பு மத்திய குழு நாளை நடைபெறவுள்ளது. இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சுகாதார அமைச்சும் அளித்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று ஊடக பேச்சாளர் மருத்துவர் சமல் விஜயசிங்க தெரிவித்தார். அதன்படி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவது குறித்து பரிசீலிக்க சங்கம் முடிவு செய்துள்ளது. நாளை நடைபெறும் சிறப்பு மத்திய குழு கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக மருத்துவர் விஜயசிங்க மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மாகாணத்தின் பல இடங்களுக்கு, குறிப்பாக சில மாவட்டங்களைச் சேர்ந்த இடங்களுக்கு மண் சரிவு அபாயம் காரணமாக வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்டதோடு அடுத்து வருகின்ற 24 மணித்தியாலங்களுக்கு இது செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கண்டி மாவட்டத்தின் ஒடுத்தும்பர, நுவரெலியா மாவட்டத்தின் நில்தண்டகின்ன மற்றும் வலப்பனை ஆகிய பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இரணைமடு குளத்தினுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. 6 வான்கதவுகள் இன்று காலை 9 மணிக்கு திறந்துவிடப்பட்டது. காலநிலை எதிர்ப்பு கூறல் மற்றும் இரணைமடு குளத்தின் நீரேந்து பிரதேசத்தில் கிடைக்கப்பெற்ற மழைவீழ்ச்சி கருத்து கொண்டு 6 வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. 6 வான்கதவுகளின் 2 வான்கதவுகள் 6 இன்ச்சுக்கும் 4 வான்கதவுகளின் 1 இன்ச்சுக்கும் திறந்துவிடப்பட்டுள்ளன. தொடர்ந்து மழை எதிர்ப்பு கூறல் காணப்படும் நிலையில் தாழ்நில பகுதியில் உள்ளவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சில நாட்களாக ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றன. இந்நிலையில் வடமராட்சி கிழக்கு பகுதியில், குறிப்பாக கட்டைக்காட்டு பகுதியில் சில ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. கடல் சீற்றம் காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் காயமடைந்த ஆமைகள் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்குவதாக அந்த பகுதியின் கடற்றொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆமைகளை பிடிப்பதும் இறைச்சிக்காய் பயன்படுத்துவதும் சட்டவிரோதம் என்பதால் கரையொதுங்கியுள்ள ஆமைகள் கைவிடப்பட்ட நிலையில் துர்நாற்றம் வீசுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலக தங்க விலைக்கு இணையாக உள்நாட்டு தங்க விலை 3000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று முற்பகல்
கொழும்பு செட்டியார் தெருவினுடைய தங்க சந்தை நிலவரப்படி 22 கரட் தங்கத்தின் பவுன் விலை 3,37,600 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 3,27,500 ரூபாவாக காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாயாறு பாலத்தின் திருத்தப் பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தற்பொழுது சில சிறிய பணிகள் மட்டுமே மீதமுள்ளன. அவை நாளைய தினத்துக்குள் முழுமையாக நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலைமைகளை கருத்திற்கொண்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபை நாயாறு பாலம் வழியாக பொதுமக்கள் பயணிப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. அதனால் நாயாறு பாலம் வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பாலத்தின் எந்த இடத்தில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம். பாலத்தை ஒரு வழி பாதையாக மட்டும் பயன்படுத்தவும். மேலும் சில பணிகள் இன்னும் நடைபெற்று வருகிறது என்பதை தயவு செய்து கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் மாவட்டத்தின் கலேன் பிடுனுவ பகுதியில் நடந்த தீ விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக இன்று அதிகாலை 2 மணியளவில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் தன்னுடைய வீட்டின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தார். இதன்போது தீ விபத்துக்கு காரணமான நபரின் 36 வயதுடைய மனைவி உயிரிழந்துள்ளார். இதேவேளை தீயை வைத்து 43 வயதுடைய தந்தை மற்றும் அவரின் 13 வயது மகளும் முன்னதாக உயிரிழந்துள்ளனர். குடும்ப தகராறு காரணமாக நபர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தன்னுடைய வீட்டை தீ வைத்ததோடு தீயில் சிக்கி அந்த நபரும் அவரின் மகளும் உயிரிழந்ததாக முன்னதாக தகவல் கிடைக்கப்பெற்றது. குறிப்பாக தீயை வைத்த 43 வயதுடைய நபரும் அவரின் 13 வயதுடைய மகளுமே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அனைத்து வகையான உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மின் கட்டணம் உயர்த்தப்பட்டால் இந்த நிலை ஏற்படும் என அகில இலங்கை உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கர்ஷன ருக்ஷான் தெரிவித்தார். உணவு தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற எரிவாயு, முட்டை மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதால் தொழில்துறையை பராமரிப்பது மிகவும் நெருக்கடியாகியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். பச்சை மிளகாய் மற்றும் கரிமிளகாய் 1 கிலோவின் விலை 2000 ரூபாவாகவும், பீன்ஸ் 1 கிலோவின் விலை 1000 ரூபாவாகவும், தக்காளி, கரட் உள்ளிட்ட பல காய்கறிகளின் விலை 1 கிலோவின் விலை 600 முதல் 700 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் கர்ஷன ருக்ஷன் குறிப்பிட்டார். இந்த சூழ்நிலை இருந்த போதிலும் உணவு மற்றும் பானங்களின் விலையை உயர்த்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் 14 வயது சிறுவன் ஒருவரை பாலியல் அத்துமீறல் செய்த குற்றச்சாட்டில் காவல்துறையினர் ஒருவரை தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுவனின் 60 வயது மாமனாரை இவ்வாறு குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறுவனின் தந்தையார் வெளிநாட்டில் தொழில் புரிந்து வருகிறார். இந்நிலையில் தந்தையாரின் உறவினரான சிறுவனின் மாமா வீட்டுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறுவன் உள்ளிட்ட அவரின் சகோதரர்கள் சென்று தந்தையாருடன் தொலைபேசியில் பேசி வந்தனர். அவர்களுக்கு மாதாந்தம் ஒரு தொகை பணத்தை மாமனார் ஊடாக தந்தையார் அனுப்பி வைத்துள்ளார். இதன் காரணமாக குறித்த சிறுவன் கடந்த 24ஆம் தேதி மாமனார் வீட்டுக்கு சென்றபோது மாமனார் சிறுவனிடம் பாலியல் அத்துமீறல் செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளார். இது தொடர்பில் குறித்த சிறுவன் தாயாரிடம் தெரிவித்ததை அடுத்து கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி 1990 அன்று அவசர சேவைக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் குறித்த சிறுவனிடம் முறைப்பாடு பதிவு செய்து அவரை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த மாமனார் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர் ஒரு அரசியல்வாதி என்றும் அவரை கைது செய்ய தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த 30ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவரை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்யக்கோரி மீனவரின் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் நேற்று பிற்பகல் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு ராமேஸ்வர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்று கடந்த 30ஆம் தேதி அதிகாலை எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டு நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து மீன்பிடி படகையும் அதில் இருந்த 3 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து யாழ்ப்பாணம் நீதிமன்றில் முற்படுத்தி வரும் நிலையில் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மீனவர் பிரபு மனநலம் பாதிக்கப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் நாளாந்தம் தூக்க மருந்து பாவிப்பவர் என்றும் கடந்த 3ஆம் தேதி மதுரையில் உளவியல் ரீதியாக சிகிச்சை பெற இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். வெனிசுலாவின் உப ஜனாதிபதி டெல்சி டஸ்ட்ரிக் புதிய இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார். வெனிசுலா மீது திடீர் தாக்குதலை மேற்கொண்ட அமெரிக்கா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரின் மனைவியை சிறைப்பிடித்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தியது.
நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரின் மனைவியை அமெரிக்கா கைது செய்த பின்னர் நியூயார்க்குக்கு அழைத்து வரப்பட்டதை வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. போதைப்பொருள் பயங்கரவாத சதி, கொக்கையின் இறக்குமதி சதி, இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அழிவுகரமான சாதனங்களை வைத்திருத்தல் மற்றும் இயந்திர துப்பாக்கிகள் அழிவுகரமான சாதனங்களை வைத்திருக்க சதி செய்ததாக மதுரோ மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நகரின் ஷிமானோ மாகாணத்தில் ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இது நில அதிர்வு தீவிர அளவுகோலில் 5ஆம் நிலை கொண்ட வலுவான நிலநடுக்கம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலநடுக்கமானது செவ்வாய்க்கிழமை இன்று அந்நாட்டு நேரப்படி காலை 10:18 மணிக்கு பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் 10 நிமிடங்களுக்கு பின்னர் யாசுகி பகுதியில் மற்றொரு நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.1 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த நிலநடுக்கங்களுக்கு ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் எந்த சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.